கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம பை. இந்த ஐபிஎல் உடைய பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லணும்னா இதை தாங்க சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் ஒரு செம்மையான ஒரு பேட்டரை வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எதனால வாங்கினாங்க, ஆக்ஷன் எப்படி போச்சு, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எனக்கு ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. மொயின் அலியோட அவைலபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஆசிஸ் காரணமாக இல்லைனா T20 ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க டீம் இன்னும் வந்துட்டு செலக்ட் பண்ணல. மொயின் அலி இருக்காரா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டாக அவர் மாதிரியே லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனும் வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டீசெண்டாக பவுல் பண்ணக்கூடிய ஆளும் வேணும். பேக்கப் எடுத்து வைப்போமே, சான்னர் இருந்தாலும் ஒரு பேக்கப் போட்டு வைப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சாங்க. டிராவிஸ் ஹெட்டுக்கு ஆல்ரெடி ட்ரை பண்ணாங்க, 6 கோடிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹார்டாக போனாங்க. ஆனால் டிராவிஸ் ஹெட்டை வந்துட்டு அவங்களால வந்துட்டு வாங்க முடியலன்னு சொன்னால் பர்ஸ் இருந்தது, இருந்தாலும் ஹைதராபாத் கிட்ட கொடுத்துட்டாங்க. அவ்வளோ ப்ரைஸ் வேண்டான்னு சொல்லிட்டு. அடுத்தது வனிந்து அசரங்கா ரொம்ப ரொம்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அசரங்கா வந்துட்டு நல்ல ப்ரைஸுக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1.5 கோடி அப்படிங்கிற மாதிரி தான். போன தடவை 11 கோடி, இந்த தடவை 10 கோடி கம்மியாக வந்துட்டு இன்னொரு டீம் வந்துட்டு வாங்கிட்டாங்க. அண்ட் சிஎஸ்கே ட்ரை பண்ணல. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ரச்சின் ரவீந்திரா வந்தோன்னே தூக்குனாங்க. யாருமே தூக்கல. ஸோ இடையில பஞ்சாப் நம்மளுடைய பிரீத்தி சிந்தா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு ஃபைட்டுக்கு வந்தாங்க. ஸோ அரௌண்ட் வந்துட்டு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக சிஎஸ்கே பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை பிக் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு பிக்குங்க, மொயின் அலி இல்லைனா கூட நல்ல ஒரு பேக்கப். மொயின் அலியே இருந்தாலும் இவர் தான் 11ல் ஆடுவார் போல. செம்மையான ஒரு ஃபீல்டர், சூப்பரான ஒரு பவுலர். ஆல்ரெடி அவங்களோட 11 ஸ்ட்ராங்காக இருக்குது. மிடில் ஆர்டரில் இவரும் இருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. சிஎஸ்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைங்க. வெறும் 1.8 கோடி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இவரோட பை எங்கேயோ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீ ஆக்ஷன்ல எல்லாம் யோசிச்சு வச்சிருந்தாங்க. அரௌண்ட் 10 crore மேலே போக வேண்டியது. ஆனால் மற்ற டீமுக்கெல்லாம் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது. அண்ட் ஜிடி பொறுத்த வரைக்கும் இவர் தேவையில்லை. ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு இவரை வந்துட்டு சூஸ் பண்ணல. சிஎஸ்கேக்கு நல்லா சாதகமாக கிடைச்சதுன்னு சொல்லணும். சாதகமாக கிடைச்ச இந்த ஒரு சான்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக பை பண்ணி ரச்சின் ரவீந்திராவை எடுத்து வச்சிருக்காங்க. எஸ், ஐபிஎல்ல வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு பால் இவர் ஃபேஸ் பண்ணல, முதல்ல விளையாடவே இல்லை அப்படின்னா கூட இந்த ஒரு பையன்கிட்ட அந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஓடிஐ கிரிக்கெட் அதிகமாக ஆடி இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஸோ மிடில் ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் இருக்குது, பவர் ஹிட்டிங்கும் இருக்குது, கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த டேலண்ட்டும் இருக்குது. ஸோ நியூசிலாண்டை சேர்ந்தவர். கண்டிப்பாக வந்துட்டு தோனி அவர்களும் பேசியிருப்பாங்க, கூட கான்வே சப்போர்ட்டுக்கு இருக்காரு. அண்ட் நம்மளுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவரும் பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை டார்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரமாக பேசி இந்த ஒரு பைனுங்கிறத வாங்கியிருக்கலாம். ஸோ பார்ப்போம். ஸோ தொடர்ந்து எவ்வளோ பைஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற டீம்ஸோடைய அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு அப்டேட்டும் உடனுக்குடன் உங்களுக்காக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரி, நீங்கள் இந்த ஒரு பையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொயின் அலிக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. 6 கோடி 7 கோடிக்கு மேலே போயிருக்க வேண்டியது. ஆனால் வெறும் 1.8 கோடியில் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பை அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேவரட் டீம் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.